நான் எப்போ வருவேன் எப்படி வருவேன்னு யாருக்கும் தெரியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன். ஒரு கிரைம் மூவி, அதாவது ஒரு போதைப் பொருள் மாத்திரைய தயாரிக்கிற ஒரு கம்பெனி ஒண்ணு. அந்த கம்பெனில ஒரு முக்கியமான வேலையில இருக்கிற படத்துடைய ஹீரோ. திடீர்னு பார்த்தா இந்த கம்பெனில வேலை செய்யறவங்க எல்லாம் நிப்பாட்ட போறாங்களாம். அதுல நம்ம ஹீரோவும் ஒருத்தர். எப்படியா இருந்தாலும் இவரோட வேலை போகதான் போகுது. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கூட அவருக்கு தெரியாது, பிச்சை தான் எடுக்கணும். இந்த மாதிரி ஒரு நிலைமையில அந்த கம்பெனியவே காலி பண்றதுக்காக ஹீரோ ஒரு பிளான போடுறாரு. அந்த பிளான் என்ன, அடுத்து நம்ம கெஸ்ஸே பண்ண முடியாத அளவுக்கு நடந்த விஷயங்கள்லாம் என்னன்றதுதான் இந்த படத்துடைய முழு கதையே. கண்ணா பண்ணீங்க தான் கூட்டமா வரும். ஆரம்பத்துல சிகாகோல இருக்கிற ஒரு கம்பெனி ஒண்ணு. அந்த கம்பெனியோட கோ பிரசிடென்ட் தான் இவரோட பேரு ரிச்சர்ட் கூடவே அவங்க பிஏ ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பேரு எலைன். திடீர்னு இவங்க ஆபீஸ்க்கு ஒரு போன் கால் ஒண்ணு வருது. என்னன்னு அட்டென்ட் பண்ணா இவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி ஒருத்தர். அவரோட பேரு ஹெரால்டு. அவரு தான் அப்படியே பயத்துல பேசுறாரு. ப்ளீஸ் ரிச்சர்ட், என்ன எப்படியாவது காப்பாத்து. டே ஹெரால்டு, என்னடா ஆச்சு? அந்த மெக்சிகன் ஆளுங்க என்ன பிடிச்சு வச்சிருக்கானுங்க. சரி ஹெரால்டு, நீ ஒன்னும் பயப்படாத, என்ன வேணுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போதுதான் போன் கால்ல அந்த ஹெரால்டு இவங்களுக்கு $5 மில்லியன் வேணுமா, அப்பதான் என்ன விடுவாங்களாம் அப்படின்னு சொல்ல இந்த ரிச்சர்டுக்கும் எலைனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கதையும் இந்த விஷயம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி போகுது. இவரோட பேர் தான் ஹெரால்டு. இவருக்கு ஒரு வைஃப் இருக்காங்க. 2 பேருமே சந்தோஷமா வாழ்ற ஒரு ஹாப்பியான ஃபேமிலி. ஹெரால்டு ரெடி ஆகி நேரா ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அந்த ஆபீஸோடைய அக்கௌண்டன்ட் ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட அந்த கணக்கு வழக்க பத்தி எல்லாம் பேசுறாரு. அப்பதான் அந்த அக்கௌண்டன்ட் ஒரு விஷயத்த சொல்றாரு. இங்க பாரு, சிங்கலா தான் வரும். நான் சொல்றத ரிச்சர்ட் கிட்ட எல்லாம் கேட்டுக்காத. உங்களுடைய மொத்த கம்பெனியுமே வேற ஒருத்தர் கைக்கு போக போகுது. இருக்கிற எல்லா எம்ப்ளாயியும் வேலையை விட்டு தூக்க போறாங்க. அந்த லிஸ்ட்ல நீயும் இருக்க அப்படின்னு அக்கௌண்டன்ட் சொல்ல ஹெரால்டுக்கு எதுவும் புரியல. ஹலோ சார், அந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்ல. அந்த கம்பெனியோட கோ பிரசிடென்ட் ரிச்சர்ட் யார் தெரியுமா? என் நண்பன் எனக்கு துரோகம் எல்லாம் பண்ண மாட்டான். உடனே அக்கௌண்டன்ட்டும், இங்க பாரு, பல வருஷமா உன் நண்பனுடைய கம்பெனிக்கு தான் அக்கௌண்டன்டா இருக்கேன். அவன் சரியான பணம் பைத்தியம், யார பத்தியும் கவலைப்பட மாட்டான் அப்படின்னு சொல்ல ஹெரால்டு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா உண்மையிலேயே இவரை வேலையை விட்டு தூக்க போறாங்கன்னா இதுக்கப்புறம் இவர் என்ன வேலை செய்வாரு எதுவுமே தெரியாது இவருக்கு. அதுவும் நம்மள வேலையை விட்டு தூக்க போறாங்கன்னு ரிச்சர்ட் ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு இவருக்கு புரியல. குழப்பத்தோடவே ஆபீஸ்க்கு வராரு. ஆபீஸ்ல ரிச்சர்டும் ஹெரால்ட பார்த்து, டே ஹெரால்டு, இன்னைக்கும் லேட்டா வந்திருக்கியா, என் ரூமுக்கு வா அப்படின்ற மாதிரி மிரட்டி கூப்பிடுறாரு. ஹெரால்டும் உள்ள போன உடனே, இங்க பாரு ஹெரால்டு, நீ லேட்டா வரதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா நீ என் நண்பன்டா. ஆனா நான் உன்னை திட்டாம விட்டேன்னு வச்சுக்க, மத்த எம்ப்ளாயும் இதே தப்ப பண்ணுவான். அதனால நான் சும்மா திட்டுற மாதிரி சீனை போடுறேன், மனசுல எதுவும் வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேடா அப்படின்னு ஹெரால்டும் அங்க இருந்து போகும்போது அவர் மனசுக்குள்ள அந்த கேள்வி குத்திக்கிட்டே இருக்கு. சரி ரிச்சர்ட் கிட்ட ஸ்ட்ரைட்டாவே கேட்டுடலான்னு. ரிச்சர்ட், நான் ஒரு ரூமரை கேள்விப்பட்டேன். இந்த கம்பெனி மொத்தமா வேற ஒரு கைக்கு போக போகுது. நிறைய எம்ப்ளாயிய வேலையை விட்டு தூக்க போறியாமே, அதுல நானும் இருக்கனா அப்படின்னு கேட்க ரிச்சர்டும் ஹெரால்ட பார்த்து, இங்க பாரு, வேலை வெட்டி இல்லாம சும்மா சுத்திக்கிட்டு இருந்த உனக்கு நான் தான் இந்த வேலையை போட்டு கொடுத்தேன். உனக்கு கல்யாணமும் ஆச்சு, உன் ஒய்ஃபுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா அவளுக்கும் ஒரு வேலையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன். இப்ப நீ நல்லா தானே இருக்க. நடக்கிற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனா ரிச்சர்ட், நான் உன் நண்பன் அப்படின்னா நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கணும்ல இப்படின்னு ஹெரால்டு கேட்க ரிச்சர்டும், உனக்கு அந்த 2 குரங்குகளுடைய கதை தெரியுமாடா? இது 2 குரங்குங்களா? தெரியாதே. ஒரு ஜூல 2 குரங்குங்க இருந்துச்சான். அந்த 2 குரங்குக்கும் சாப்பிட கேரட்டை மட்டும் தான் கொடுப்பாங்களாம். திடீர்னு ஒரு நாள் அந்த 2ல ஒரு குரங்குக்கு பனானா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னொரு குரங்கு கேரட்டை மட்டும் தான் தின்னுகிட்டு இருந்தது. கேரட்டை சாப்பிடுற குரங்கு பனானாவை சாப்பிடுற குரங்க பார்த்து திட்டிக்கிட்டே இருந்ததா. என்ன ரிச்சர்ட், நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் முடிக்கிறான். நான் சொல்றது புரியலையடா? அந்த 2 குரங்குங்க மாதிரி தாண்டா நம்ம 2 பேரும் கேரட்டையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா நான் இதுக்கப்புறம் பனானா சாப்பிடணும்னு நினைக்கிறேன். நீ ஒழுங்கா உன் கேரட்டை மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த பனானாவை எதை மீன் பண்றாருன்னா அடுத்த கட்ட லைஃப் ஸ்டைல தான். ஹெரால்டு அதே லெவல்ல தான் இருப்பாரு, நம்ம ரிச்சர்டு மேல போவாரு, அதை மீன் பண்றாரு. இதே நேரத்துல ஒரு மியூசிக்கல் ஸ்டோர் ஒன்னு இருக்கு. அந்த ஸ்டோர்ல ஒர்க் பண்ற மைல்ஸ் என்ற ஒருத்தர். அவரை பாக்குறதுக்காக மைல்ஸோடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு வராங்க. இங்க பாரு மைல்ஸ், ஒரு பெரிய வேலை இருக்கு. நீ என்ன பண்ற, மெக்சிகோல ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில விக்கிற மாத்திரைய நைஸா ஆட்டைய போட்டு இங்க கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோ, அந்த மாத்திரையில இருக்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்மளால அதே மாதிரி மாத்திரையை செய்ய முடியும். அதுக்காக நீ உடனே மெக்சிகோ போகணும். நீ வேணா கூடவே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு சன்னியையும் கூட்டிட்டு போ. 2 பேருமே ஜாலியா வெக்கேஷன் போற மாதிரியே போயிட்டு உன் வேலையை முடிச்சிட்டு வந்துரு அப்படின்னு அவங்க சொல்ல, இந்த மைல்ஸும் சரி ஓகே, நிறைய பணம் கிடைக்குதுன்னு நேரா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு சன்னியை கூட்டிட்டு அவரு மெக்சிகோவுக்கு போறாரு. ஆனா அந்த மைல்ஸோட கேர்ள் ஃப்ரெண்டு சன்னி இருக்காங்கல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம வெக்கேஷன் தான் போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. மைல்ஸ் பண்ற இந்த வேலை எதுவும் அவங்களுக்கு தெரியாது. இந்த டைம்ல ரிச்சர்ட் இருக்கார்ல,
அவரு ஆபீஸ்ல இருக்கிற ஹெரால்டுக்கு கால் பண்ணி என்னோட பேக் நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், வரும்போது பேக் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல ஹெரால்டும் ரிச்சர்டுடைய பேக் எடுக்கிறதுக்காக அவருடைய ரூமுக்கு போறாரு. பார்த்தா சிஸ்டம் ஆன்ல இருக்கு. அதுல இவங்க கம்பெனியுடைய மொத்த டாக்குமெண்டேஷன், அடுத்தது இந்த கம்பெனி யாரு கைக்கு போக போகுது அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. அத ஒரு ஹார்ட் டிரைவ்ல இதுக்கோ இருக்கட்டுமே இவரு சேவ் பண்ணி அந்த ஹார்ட் டிரைவை எடுத்துட்டு வந்துடுறாரு. சோ அடுத்த நாள் ஆகுது. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போறேன். அந்த மைல்ஸும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சன்னியும் மெக்சிகோவுக்கு வந்துடுறாங்க. ஏர்போர்ட்ல இருக்கிற ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணலாம்னு உள்ள போகும்போது வெளிய இருந்து வேகமா நம்ம ஹெரால்டு வராரு. மைல்ஸ் அடிக்கிறாரு. ஐயோ சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. என்னன்னா நம்ம ஹெரால்டு, ரிச்சர்டு எல்லாம் இவங்களும் மெக்சிகோவுக்கு தான் வந்திருக்காங்களே. ஏன்னா இவங்களோட மெயின் கம்பெனியே மெக்சிகோல தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த ரிச்சர்டோட கம்பெனி என்ன வேலை செய்யுது அப்படின்னா போதை மாத்திரைகளை ரெடி பண்ணுது. அமெரிக்கால பண்ணா ப்ராப்ளம் வரும்னு தான் மெக்சிகோல அவங்களோட மெயின் கம்பெனியை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த கம்பெனில இருந்து தான் மெக்சிகோல இருக்கிற நிறைய கேங்குக்கு மாத்திரையை சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது ஒரு பியூட்டி என்னன்னா இந்த மாதிரி இல்லீகலான விஷயங்கள் பண்றாங்க அப்படின்ற விஷயம் ஹெரால்டுக்கு தெரியாது. ஏதோ ஒரு நல்ல கம்பெனி, நம்ம நண்பன் கம்பெனி அப்படின்னு நினைச்சுதான் ஆளு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இவங்க 3 பேரையுமே ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணி கம்பெனிக்கு கூட்டிட்டு போறதுக்காக ஏஞ்சல் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு. நம்ம ஹெரால்டு இருக்காருல்ல, அவருக்கு ஏஞ்சல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே வரும்பொழுது சாப்பிட ஃபுட் எல்லாம் வாங்கி கொடுப்பாரு. அப்புறம் ஏஞ்சல் வந்து மெக்சிகோல இருக்கிற அந்த கம்பெனிக்கு கூட்டிட்டு போறாரு. இந்த கம்பெனியை பாத்துக்கிறதுக்காக இவங்க ஒரு ஆளை வச்சிருக்காங்க. இவரு தான் இங்க சிஇஓவே. ரிச்சர்டும் எலைனும் சிஇஓ கிட்ட பேசுறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஹெரால்டு நீ கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணி ஹெரால்ட அனுப்பிடுறாங்க. ஏன்னா இந்த போதை பொருள் பத்தின எதுவுமே ஹெரால்டுக்கு தெரியாது. அவரை வெளியே அனுப்பிட்டு இப்பதான் முக்கியமான விஷயத்தையே சொல்றாரு. என் கம்பெனியை வேற ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டேன். இது மூலியமா எங்களுக்கு நிறைய பணம் வரப்போகுது. ஆனா புதுசா வாங்கினவன் என்ன சொல்றான் அப்படின்னா ஆல்ரெடி இருந்த எல்லா டீலிங்கையும் கேன்சல் பண்ணி எல்லா எம்ப்ளாயியும் வேலையை விட்டு தூக்க சொல்லிட்டாங்க. அதனால எம்ப்ளாயியை நாங்க தூக்க போறோம். அதோட மெக்சிகோல நீ எந்தெந்த கேங்ஸ்டருக்கெல்லாம் மாத்திரையை கொடுத்தியோ இனிமே அவனுங்களுக்கு ஒரு மாத்திரை கூட போய் சேரக்கூடாது, எல்லாத்தையும் கட் பண்ணு அப்படின்னு சொல்ல சத்தியமா சொல்றேன், அடிச்சு அன்று பேரோட ஓட விட்டுடுவேன். மானம் போல திருப்பி வராது பாத்துக்கோ. சிஓ பயப்படுறாரு. சார் இங்க மோசமான கேங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, திடீர்னு நிப்பாட்டினா ப்ராப்ளம் வரும் சார். நீ என்ன சொன்னாலும் நான் பயப்படுற மாதிரிலாம் இல்ல, முடியாதுன்னு சொல்லு அப்படின்ற மாதிரி ரிச்சர்டும் எலைனும் அந்த சிஇஓ கிட்ட சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹெரால்டு, ரிச்சர்டு, எலைனு ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹெரால்டு அவரோட போனை டேபிள்ல வச்சுட்டு வெளியே ஏஞ்சல் இருக்காரு, அவருக்கு ஃபுட்டை கொடுத்துட்டு வரேன்னு வெளியே போயிட்டு ஃபுட்டை கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வராரு. அந்த ரிச்சர்டும் எலைனும் ஏதோ ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஹெரால்டு வந்தவனையும் கம்மன் ஆயிட்டாங்க. ஹெரால்டு உட்காந்து சாப்பிடலாம் போது சரி ஓகே நாங்க போயிட்டு வரோம் அப்படின்னு அந்த ரிச்சர்டும் எலைனும் அங்க இருந்து போயிடுறாங்க. ஹெரால்டு மட்டும் தனியா உட்காந்து சாப்பிடுறாரு. ஆனா அவரு சாப்பிடாம என்ன பண்றாருன்னா செல்போனை எடுத்து ரெக்கார்டரை ஆஃப் பண்றாரு. ஏன்னா செல்போனை வச்சுட்டு போனதே இவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்கறதுக்காக தான். அந்த ரெக்கார்டரை பிளே பண்ணும்போது தான் ஹெரால்டா அவங்க 2 பேரும் பயங்கரமா கலாய்ச்சிருக்காங்க. வேலை இல்லாம அவன் என்ன பண்ண போறான், பிச்சை தான் எடுக்க போறான் போல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹெரால்டும் புரிஞ்சுக்கிறாரு, நம்ம நண்பன் ரிச்சர்டு நமக்கே துரோகம் பண்ணிட்டான், நம்மள வேலையை விட்டு தூக்க போறான், நம்மளால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஹெரால்டுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சரி ஒய்ஃப் கிட்ட பேசலான்னு ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போதுதான் அவங்க ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க. இங்க பாரு ஹெரால்டு, இதுக்கு மேல என்னால உன் கூட வாழ முடியாது, ஐம் சாரி நான் போறேன் அப்படின்னு காலை கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அட என்னடா நம்ம ஃப்ரெண்டும் இப்படி பண்ணிட்டான், நம்ம ஒய்ஃபும் இப்படி பண்ணிட்டாலே என்ன பண்றதுன்னு ஒரு பிளானை யோசிக்கிறாரு ஆளு. தேவையான திங்ஸை எடுத்துக்கிட்டு அந்த ஹோட்டல் ரூம்ல இருக்கிற ரிச்சர்டு எலைன் கிட்ட எதுவும் சொல்லாம அங்க இருந்து ஒரு டாக்ஸி பிடிச்சி எங்கேயோ போயிடுறாரு. இந்த நேரத்துல ரிச்சர்டுடைய மெக்சிகோ கம்பெனில ஒரு சிஇஓ இருந்தார்ல, அவரு நேரா மெக்சிகோல இருக்கிற ஒரு பெரிய கேங்ஸ்டர் கிட்ட போயிட்டு சார் எங்களோட பாஸ் வந்து இதுக்கு மேல உங்ககிட்ட மாத்திரையை விற்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. யார் உங்க பாஸ், இவனா அப்படின்னு ஹெரால்டோட போட்டோவை காட்டுறாரு. ஐயோ இவனா எங்க பாஸ் கிடையாது, இவன் ஒரு டம்மி பீஸ், அது வேற ஒருத்தர் ரிச்சர்டு, அவர் இனிமே உங்ககிட்ட விற்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட கேங்ஸ்டரும் நீங்க விற்கலன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நீ என்ன பண்ற உன் கம்பெனில எப்படி இந்த மாத்திரையை செய்யறாங்க அப்படின்ற ஃபார்முலா இருக்கும்ல, அதை என்கிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சுக்கேன், நாங்களே மாத்திரையை செஞ்சுப்போம். உடனே சிஇஓவும் அது வந்து சார் கம்பெனில ஒரு லாக்கருக்குள்ளதான் அந்த ஃபார்முலா இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணா மட்டும் தான் அதை ஓபன் பண்ணவே முடியும். யாரோட ஃபிங்கர் பிரிண்ட், உன் பாஸ்னு சொன்னீங்க ரிச்சர்டு அவனோடதா? இல்ல சார் நீங்க போட்டோ வச்சிருக்கீங்களே ஹெரால்டு அவனோட ஃபிங்கர் பிரிண்ட். ஏன்டா இவனை டம்மி பீஸ்னு சொன்னா இவன் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருக்கீங்க? ஏன்னா சார் இவனுக்கு தான் ஒண்ணுமே தெரியாது, அதனாலதான். சரி ஓகேன்னு கேங்ஸ்டர் அவருடைய எல்லா ஆளுங்க கிட்டையும் டேய் இந்த போட்டோவை நம்ம பசங்களுக்கு அனுப்புங்க, என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, இவனை புடிச்சிட்டு ரவுடி மவனே, உனக்குள்ள முழிச்சுக்கிட்டு இருக்க அதே மிருகம்தான் எனக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஹெரால்ட பிடிக்கிறதுக்கு ஆர்டர் போடுறாரு. சரி இந்த சிஓவை விட்டுருவாருன்னு பார்த்தா சிஓவை பிடிச்சி படுக்கா போட்டு அவரோட கால் கட்டை விரலை கட் பண்ணி உன் பாஸ் சொன்னாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லலாமா, அது தப்பு இல்ல, இந்த கட்டை விரலை பார்சல் பண்ணி அமெரிக்காவுக்கு அனுப்புங்கடா அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் ஆகுது. ரிச்சர்டு, எலைன், ஹெரால்டு இவங்க எல்லாருமே அமெரிக்காவுக்கு போகணும். ரிச்சர்டும் எலைனும் கார்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹெரால்டு ஹோட்டல் ரூம்ல இருந்து வெளியே வரவே இல்ல. இவ்வளவு நேரம் அந்த ஹெரால்டு என்ன பண்றான்னு ரிச்சர்டுக்கு எதுவும் புரியல. அந்த ஹோட்டல்ல இருந்தவங்களும் சார் நாங்க அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு பாக்குறோம், நீங்க முன்னாடி போங்க, பின்னாடி நாங்க ஏர்போர்ட்டுக்கு அவரை அனுப்பி வைக்கிறோம்
அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகேன்னு ரிச்சர்டும் எலைனும் ஏர்போர்ட்டுக்கு போயிடுறாங்க. இங்க இந்த ஹோட்டல்ல வேலை செய்யற ஒருத்தர் ஆக்சுவலா இவரு அந்த கேங்ஸ்டருடைய ஆளு தான். கேங்ஸ்டர் சொல்லிருக்காருல ஹெரால்ட பிடிக்கணும்னு. அதனால ஹெரால்டோடைய ரூமை திறந்து ஹெரால்ட் இருக்காரான்னு பார்த்தா ஆளையே காணோம். ஏன்னா அவர் தான் நேற்று ராத்திரி எஸ்கேப் ஆகி போயிட்டாரே. சரி எங்க போயிருக்காருன்னு பார்த்தா ஒரு லோக்கல் லாட்ஜ் ஒண்ணு. அந்த லாட்ஜ்ல ஆளு ரூம் எடுக்கிறாரு. ரிசப்ஷன்ல 2 பசங்க இருக்கானுங்க, மெக்சிகன் காரனுங்க, அண்ணன் தம்பிங்க. அவங்க கிட்ட பேசி ரூமையும் புக் பண்றாரு. அந்த பசங்க கிட்ட நம்ம ஹெரால்டு சீப்பா போன் எங்கேயாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டு போனை வாங்குறதுக்கான வேலையிலயும் இறங்குறாரு. ஹெரால்டு அவரோட ரூம்குள்ள போகும் பொழுது அவரோட ரூமுக்கு ஆப்போசிட்லயே தான் அந்த மைல்ஸும் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் சன்னி இருக்காங்கல்ல அவங்களோட ரூமும். அந்த சன்னின்ற பொண்ணும் ஹெரால்ட பாத்துறாங்க. இவன் தானே பாத்ரூம்ல மைல்ஸ் இடிச்சான் அப்படின்னு ஹெரால்டு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா எதுவும் பேசிக்காம மைல்ஸும் சன்னியும் அங்க இருந்து போயிடறாங்க. ஹெரால்டு அவர் ரூம்ல இருக்காரு. அந்த மெக்சிகன் அண்ணன் தம்பிங்க மூலியமா ஒரு லோக்கல் போனை வாங்கிட்டு வந்து சிம் கார்டு எல்லாம் போட்டு ஹெரால்டு என்ன பண்றாருன்னா அமெரிக்கால இருக்கிற அவரோட கம்பெனி அதான் ரிச்சர்டுக்கும் எலைனுக்கும் கால் பண்றாரு. அவங்க கால் அட்டன் பண்ண உடனேயுமே இந்த மெக்சிகன் அண்ணன் தம்பிங்க மெக்சிகன் லாங்குவேஜ்ல என்னென்னமோ பேசுறாங்க. நம்ம ஹெரால்டும் ரிச்சர்ட் என்ன இவங்க புடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி கரெக்டான மாதிரியே ஒரு சீனை போடுறாரு. இதான் நம்ம கதையுடைய ஸ்டார்டிங்ல பார்த்தோம். ஹெரால்டு எதுவும் பயப்படாத, அவங்களுக்கு என்ன வேணுமா அப்படின்னு கேட்க ஹெரால்டும் $5 மில்லியன் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்ல எது அவ்வளவு பணமானு ரிச்சர்டுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஹெரால்டும் அடி வாங்குற மாதிரிலாம் ஆளு சீனை போடுறாரு. அந்த மெக்சிகன் அண்ணன் தம்பிங்க கிட்ட இருந்து பத்த வச்ச சிகரெட்டை வாங்கி அவர் கையில சூடு வச்சுக்க. என்ன அது கூமுட்டியா இருக்கு? முட்டை கோசை வைக்க சொன்னா பிஞ்ச கோசை வச்சிருக்க. அந்த வழியில கத்துறாரு. சரி இந்த ரிச்சர்டு உடனே பணத்தை அனுப்புவாருன்னு பார்த்தா நீ ஒன்னும் கவலைப்படாத ஹெரால்டு, உன்னை காப்பாத்துறதுக்கான வழி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. ஹெரால்டுக்கு எதுவும் புரியல, என்னடா காலை கட் பண்ணிட்டான் அப்படின்னு. அப்புறம் ஹெரால்டு அந்த மெக்சிகன் அனந்தமங்களுக்கு கொஞ்சம் காசை கொடுக்குறாரு பர்ஃபார்ம் பண்ணதுக்காக. அப்புறம் ஹெரால்டு வெளியே போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அங்க பக்கத்திலே தான் மைல்ஸும் அவரோட கேர்ள் ஃபிரெண்டு சன்னியும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சன்னியும் மைல்ஸை பார்த்து டே மைல்ஸ் அவரை பாத்தியா, அவர் போட்டிருக்கிற கோட் சூட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ அவர் ரகசிய போலீஸ்ன்னு நினைக்கிறேன், இந்த போதை பொருள் எல்லாம் சப்ளை பண்றானுங்களே அவனுங்களை பிடிக்க தான் வந்திருக்காரு அப்படின்னு சன்னி சொல்ல இங்க மைல்ஸும் ஒரு வேலை சொல்றது உண்மையா இருக்குமோ அவன் போலீஸ் தானோன்னு பயப்படுறாரு. ஏன்னா இவர் மெக்சிகோ வந்ததே அந்த போதை மாத்திரையை எடுக்கிறதுக்காக தானே. அதனாலதான் ஆளுக்கு கொஞ்சம் அள்ளு விடுது. இந்த நேரத்துல ரிச்சர்ட் இருக்காருல அவரு அவருடைய பிரதருக்கு கால் பண்றாரு. ஏன்னா அவரு வந்து ஒரு ஹிட்மேனு, நம்மளும் அவரை ஹிட்மேன்னே கூப்பிடலாம். யாரையாவது பிடிக்கணும் யாரையாவது கொல்லணும்னா ஆளு பக்காவா முடிச்சிருவாரு. அதுல இருந்து வர பணம் எல்லாமே ஏழை மக்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. ரிச்சர்டு அவரோட பிரதர் ஹிட்மேனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டு மெக்சிகோல ஏதோ ஒரு கும்பல் அவனை பிடிச்சி வச்சிருக்கான், ஹெரால்டு அவன் பேரு, அவனை எப்படியாவது பத்திரமா அமெரிக்காவுக்கு கொண்டு வா, உனக்கு கொஞ்சம் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீல போட்டுக்கிறாரு. ஆக்சுவலா இந்த ரிச்சர்டும் எலைனும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ரீசெண்டா எலைனை கழட்டி விட்டுக்கிட்டே இருக்காரு நம்ம ரிச்சர்டு. என்னடான்னு ரிச்சர்டு வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு எலைன் போய் பார்க்கும்போதுதான் அங்க ஹெரால்டோட ஒய்ஃப் இருக்காங்க. சோ ரிச்சர்டுக்கும் ஹெரால்டோட ஒய்ஃபுக்கும் இடையில கனெக்ஷன் ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கு. இதனாலதான் ஹெரால்டோட ஒய்ஃப் இனிமே என்னால உங்க கூட இருக்க முடியாதுன்னு சொல்லி பிரிஞ்சிருக்காங்களே. சோ எலைனும் உள்ள வந்து ஓஹோ இவளாலதான் என்ன நீ இப்பெல்லாம் இக்னோர் பண்ணிக்கிட்டே இருக்கியா, ஏமா நானும் ரிச்சர்டும் லவ் பண்றோம் தெரியுமா, நீ என்ன இடையில அப்படின்னு சொல்ல உடனே ஹெரால்டோட ஒய்ஃப் எது லவ் பண்றீங்களா அப்படின்னு ரிச்சர்டோட கண்ணத்திலே பொலிச்சுன்னு அடிச்சுட்டு அங்க இருந்து போறாங்க. இத பாக்குற எலைனும் இவளே புருஷனை விட்டு இவன் கூட வந்திருக்கா, இதுல இந்த அம்மா பெரிய இவ மாதிரி அடிச்சுட்டு போறா அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அதோட எலைனுக்கும் நம்ம ரிச்சர்டை நம்ப கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல மெக்சிகோல கேங்ஸ்டரோடைய ஆளுங்க நம்ம ஹெரால்ட தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹெரால்டு ஃபுல்லா குடிச்சிட்டு ஆளு போதையில சுத்திக்கிட்டு இருக்காரு. சோ அப்ப கேங்ஸ்டரோடைய ஆளு ஒருத்தர் அங்க இருக்காரு. போட்டோவை செக் பண்ணி பாக்குறாரு. சோ ஹெரால்ட ஐடென்டிஃபை பண்ணி ஹெரால்டுக்கு இன்னும் நிறைய சரக்க ஊத்தி கொடுத்து ரொம்ப போதையாக்குறாரு. அப்புறம் கேங்ஸ்டருடைய இன்னும் சில ஆட்கள்லாம் வந்து கார்ல நம்ம ஹெரால்ட கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. பாவம் ஹெரால்டுக்கு ஒண்ணுமே தெரியல, அப்படியே ரொம்ப இன்னசென்ட்டா எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்டா மூச்சா வருது கொஞ்சம் காரை நிப்பாட்டுறீங்களா அப்படின்னு சொல்ல இவனுங்க ஒழுங்கா நிப்பாட்டி இருந்தா கூட ஆளு மூச்சா போயிட்டு திரும்ப காருக்குள்ளே வந்து கர்ணக்கிழங்குல கருங்கல்லு அழுகுனது பாரு காரெல்லாம் நிப்பாட்ட முடியாது, நீ இங்கதான் இருக்கணும் அப்படின்னு இவங்க மிரட்ட ஹெரால்டுக்கும் புரிய வருது. ஆஹா சரியில்லை இவனுங்க நம்மள கடத்துறாங்க அப்படின்னு சொல்லி காருக்குள்ள இருக்கிறவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அந்த சண்டையில தெரியாதனமா டிரைவர் மேல கன் ஷாட் பட அவ்வளவுதான் காரு கண்ட்ரோல மிஸ் ஆகி தூக்கி கொண்டு போய் எங்கேயோ சொருக போகுது. இதை புரிஞ்சுக்கிற ஹெரால்டு என்ன பண்றாருன்னா பின்னாடி இருக்கிற சீட் பெல்ட்டை யூஸ் பண்ணிக்கிறாரு. மத்த எவனும் சீட் பெல்ட் போடாததுனால கார் கிராஷ் ஆகி எல்லாரும் காலி ஆகுறாங்க. ஹெரால்டு மட்டும் உயிர் பிழைக்கிறாரு. அடுத்த நாள் ஆகுது. ஹோட்டல்ல வந்து கேங்ஸ்டருடைய ஒரு ஆள் ஒர்க் பண்ணார்ல அவரு இன்னமும் நம்ம ஹெரால்ட தான் தேடிக்கிட்டு இருக்காரு. டாக்ஸிக்காரங்க கிட்ட நம்ம ஹெரால்டு போட்டோவை காட்டி விசாரிக்கும் போதுதான் ஹெரால்டு வந்த மெக்சிகன் அண்ணன் தம்பிங்க இருப்பாங்களா அந்த ஹோட்டல் அவர் கண்டுபிடிச்சு வராரு. அந்த 2 பசங்க கிட்ட ஹெரால்டோட போட்டோவை காமிச்சு இவனை பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்க இல்ல சார் இந்த மாதிரி நாங்க யாரையும் பார்த்ததே இல்ல அப்படின்னு இவங்க 2 பேருமே போய் சொல்றாங்க. அவர் அந்த மைல்ஸ்ன்றவரும் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் சன்னியும் மெக்சிகோவை சுத்தி பாக்குறாங்க. ஏன்னா அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட நம்ம வெக்கேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தானே சீன் போட்டு வந்திருக்காரு. ஆனா உண்மையிலேயே ஒரு போதை பொருளை கடத்த தான் வந்திருக்காரு. சோ அதை பத்தின இன்ஃபர்மேஷனோ இல்ல
ஒரு மீட்டிங்கும் வந்தா உடனே போக வேண்டியதா இருக்கும். அதனால சன்னி கிட்ட எதுவும் சொல்லாம வா நம்ம போலாம் அப்படின்னு அங்க இருந்து கூட்டிட்டு வந்துருவாரு. சன்னியும் கடுப்பாகுறாங்க. எங்க பாரு நீ பண்றதெல்லாம் பார்த்தா வெக்கேஷன் வந்த மாதிரியே தெரியல, ஏன்டா இப்படி பண்றியோ அப்படின்னு கடுப்புல கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது நடு ரோட்ல நம்ம ஹெரால்ட் இருக்காரு லிஃப்ட் கேட்டுக்கிட்டு. ஏன்னா அந்த கேங்ஸ்டரோட கார் கிராஷ் ஆச்சுல, அப்படியே ரோடு வழியா வந்துருப்பாரு. இந்த மைல்ஸ் தான் காரை ஓடிட்டு வராரு. லிஃப்ட் கேட்க மைல்ஸ் நிப்பாட்டாம போறாரு. ஆனா சன்னி வந்து நீ காரை நிப்பாட்டு, நம்ம ரூமுக்கு ஆப்போசிட்ல தான் அவரோட ரூமே, அதுவும் அவர் போலீஸ் மாதிரி எனக்கு தெரியுது, அவருக்கு ஒழுங்கா லிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு லிஃப்ட் கொடுத்து கூட்டிட்டு போறாங்க. அந்த மெக்சிகன் பிரதர்ஸ் உடைய ரூம்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மைல்ஸ் இருக்காருல்ல, அவரு அந்த போதை பொருளை கடத்துற விஷயமா யாரு கூட பேசணும்னு அங்க இருந்து போயிடுறாரு. சன்னியும் ஹெரால்டும் மட்டும் தான் இருக்காங்க. அவருக்கு அடிபட்டு இருக்குல்ல, அதுக்கு மருந்து எல்லாம் போட்டு விடுறாங்க. நம்ம ஹெரால்டும் எனக்குன்னு யாருமே கிடையாது, அவ்வளவுதான், என் வாழ்க்கை இப்படியே தான் போக போகுது அப்படின்ற மாதிரி அவரோட கஷ்டத்தெல்லாம் சொல்றாரு. அந்த சன்னியும் என்ன சொல்றாங்கன்னா, பேசாம உங்க பேரை நீங்க மாத்திக்கோங்களேன், ஒரு புது ஐடென்டிட்டியோட நிம்மதியா வாழுங்க. நான் என்ன ஒரு பேர் சொல்லட்டுமா, ஹாரின்ற பேரு நல்லா இருக்கு அப்படின்னு. என்னையா துவைக்கிறா சொல்றாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மாஸ்க போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் கன் பாயிண்ட்ல நம்ம ஹெரால்ட பிடிக்கிறாங்க. யாருன்னு தெரியுதா? இந்த ஹோட்டல் ரூம்ல ரெண்டு அண்ணன் தம்பிங்க மெக்சிகன், அவங்க தான். கேங்ஸ்டரோட ஆளு வந்து கேட்கும்போது தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் தெரியுமா? இந்த ஹெரால்ட இவங்க பிடிச்சு கொண்டு போய் கேங்ஸ்டர் கிட்ட கொடுத்தா நமக்கு நிறைய பணம் வரும், சோ அதுக்காக தான் தெரியாதுன்னு சொல்லிட்டு இப்ப மாஸ்க போட்டு வந்து நம்ம ஹெரால்ட பிடிக்க ட்ரை பண்றாங்க. தண்ணியையும் பிடிச்சு பாத்ரூம்ல லாக் பண்ணி வச்சிடறாங்க. சோ ஹெரால்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் ரிச்சர்டோட பிரதர் ஹெட்மேன் உள்ள வராரு. அந்த ரெண்டு அண்ணன் தம்பிங்களையும் பிடிச்சு படுக்க போட்டு ஹெரால்டு ரிச்சர்ட் தான் அனுப்பணும், சீக்கிரம் இங்க இருந்து வா அப்படின்னு நம்ம ஹெரால்ட கூட்டிட்டு போறாரு. சோ அப்படி போகும்பொழுது அங்க மைல்ஸ் வராரு. மைல்ஸுக்கும் ஒரு அடி, ஆள் அங்கேயே மயங்கிடுறாரு. சோ ரொம்ப நேரம் கழிச்சு தான் கண்ணு முழிச்சு எழுந்துக்கிறாரு. சன்னி நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது டே மைல்ஸ் நான் பாத்ரூம்ல இருக்கேன் அப்படின்னு சொல்ல இவரும் டோரை ஓபன் பண்ணி விடுறாரு. அப்புறம் மொபைல் போனை செக் பண்ணி பார்த்தாதான் தெரியுது மைல்ஸ் எதுக்காக இங்க வந்தாரு, ஒரு போதை மாத்திரையை ஸ்மகிள் பண்றதுக்காக தான். சோ அதுக்கான வேலை ஃபைனலா இன்னைக்கு நைட்டு தான் நடக்க போகுதான். இப்பயே அவர் கிளம்பி போய் ஆகணும், ஏன்னா ரொம்ப நேரம் மயக்கத்திலே இருந்துட்டாரு. சோ சன்னி கிட்ட நான் போயிட்டு வரேன் இங்கே இருன்னு சொல்லிட்டு இவரு இங்க இருந்து கிளம்பி போறாரு. இந்த நேரத்துல அந்த ஹிட்மேன் நம்ம ஹெரால்ட கூட்டிட்டு ஏர்போர்ட்டுக்கே போயிட்டாரு, அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்றதுக்காக. சோ பாஸ்போர்ட் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல நம்ம ஹெரால்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வராரு. ஆனா உடுவார ஹிட்மேன் பின்னாடியே வந்து தூக்கி போட்டு மிதிச்சு ஏன்டா ஓடுற அப்படின்னு கேட்கும்போதுதான் ஏர்போர்ட்டை சேர்ந்த நிறைய பேர் இவங்கள பாத்துட்டாங்க. வேற வழியே இல்ல, இப்ப இவங்களால பிளைட் பிடிச்சி போக முடியாது. உடனே வேற ஒரு ஹோட்டல் ரூமுக்கு வந்து சேர்றாங்க. சோ அங்க நம்ம ஹெரால்டு கிட்ட ஹிட்மேன் இந்த ரெண்டு பேர் யாரு அப்படின்னு கேட்க இவ பேரு சன்னி, இவன் பேரு மைல்ஸ், இவங்க டூரிஸ்டர்ஸ் அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க. அப்ப இந்த ரெண்டு பேர் யாரா? முகமுடி போட்டவங்க, அவங்க தான் அந்த ஹோட்டலையே நடத்துறவங்க. அடா பாவி, நீ சொல்றத வச்சு பார்த்தா உன்னை யாரும் கடத்தவே இல்ல, நீ தான் கடத்திட்டாங்கன்னு சீன் போட்டிருக்கல. ஆமா பின்ன என்னால என்ன பண்ண முடியும்? உன் தம்பி ரிச்சர்டு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டான், என் பொண்டாட்டி என்ன ஏதுன்னே தெரியல, நீ எனக்கு வேணான்னு சொல்லி போயிட்டா. அட பாவி, உனக்கு விஷயம் தெரியாதா? என்ன விஷயம்? அந்த ரிச்சர்ட் இருக்கானே அவன் தாண்டா உன் பொண்டாட்டிய உசார் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்ல என்ன அப்படின்னு தலைவர் ஷாக் ஆகுறாரு. ஹெரால்டும் பாத்தியா, வேலை இல்ல பொண்டாட்டி இல்ல, நாங்க வந்து என்ன பண்ண போறேன், நீ என்ன வேணா பண்ணிக்க ஹெரால்டு, உன்னை பிடிச்சி கொண்டு போனா எனக்கு $2 லட்சம் ரிச்சர்ட் கொடுப்பான். எது வெறும் $2 லட்சம் தானா? என்ன சார் பேசணும்? லைட் ஆஃப் பண்ண அப்பதான் தெரியும். லைட் ஆஃப் பண்ண எதுக்கு சார் லைட் ஆஃப் பண்ண சொல்றீங்க? என்ன பசங்க நடக்கும்போது ஆபரேஷன் நடக்கும்போது சார் உனக்கு நான் தான் ஆபரேஷன் பண்ண. இங்க பாரு ஹிட்மேனே, நான் சொல்றத மட்டும் கேட்டனா உனக்கு இன்னும் நிறைய பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பிளான போடுறாங்க. ஹிட்மேன் அதுக்கு ஓகேன்னு சொல்றாரு. அதோட ஹெரால்டோட கையில ஒரு மைக்ரோ சிப்பை ஃபிக்ஸ் பண்றாரு. ஒருவேளை ஹெரால்டு தப்பிச்சு போனா அவர் எங்க இருக்காருன்னு லொகேஷனை ட்ராக் பண்றதுக்காக. சோ அதுக்கப்புறமா ஹிட்மேன் அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஏர்போர்ட்ல இவங்க பண்ண ப்ராப்ளத்தினால இதே ஐடென்டிட்டியோட திரும்ப அவங்களால ஏர்போர்ட்டுக்கு போக முடியாது. சோ அதனால இவங்களுக்கு புது ஐடென்டிட்டி வேணும். சோ அதுக்காக ஒரு போலியான பாஸ்போர்ட்டை ரெடி பண்றாரு. அதை பார்க்க ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். சரி உனக்கு புது பேர் என்னடா வைக்கலாம்னு கேட்க ஹெரால்டும் ஹாரி அப்படின்ற பேரை சொல்றாரு. அதோட ரிச்சர்ட் அனுப்புறாருல காசு, அது ஹிட்மேனுடைய கம்ப்யூட்டர்ல இருக்கிற சர்வரோட கனெக்ட் ஆகிடும். சோ அவர்கிட்ட இருக்கிற கார்டை யூஸ் பண்ணி அந்த பணத்தை எல்லாம் எடுத்துக்கலாம். சோ நம்ம ஹெரால்டும் இந்த ஏடிஎம் கார்டோடைய பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது எதுக்கு நான் சொன்ன பணத்தை எடுத்துட்டு போறதுக்கா, நீ நினைச்சாலும் அது முடியாது, நேரம் வரும்பொழுது உனக்கு பாஸ்வேர்டை சொல்றேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. சோ இடின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ரிச்சர்ட் கிட்ட இருந்து கால் வருது. ஹிட்மேனும் பேச ஆரம்பிக்கிறாரு. சோ ஹிட்மேன் வந்து ஹெட்போனை யூஸ் பண்ணி தான் பேசுறாரு. அதனால ரிச்சர்ட் என்ன பேசுறாருன்ற விஷயம் ஹெரால்டுக்கு கேட்காது. சோ ரிச்சர்ட் கிட்ட ஹிட்மேனும் இங்க பாரு நான் அவனை பிடிக்கணும்னு தான் ட்ரை பண்றேன், ஆனா ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு இன்னும் பணம் வேணும் அப்படின்னு கேட்கலான்னு பொழுது ரிச்சர்ட் என்ன சொல்றாருன்னா நீ அவனை பிடிக்கலாம் வேணாம், அவனை கொன்னுடு அப்படின்னு சொல்றாரு. ஹிட்மேனுக்கு எதுவும் புரியல. ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போதுதான் அந்த ஹெரால்டுக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு, ஒருவேளை அவன் ஃபாரின்ல இறந்து போயிட்டான் அப்படின்னா $5 மில்லியன் நமக்கு கிடைக்கும். சோ நீ அவனை
அவனை கொன்னுடு, உனக்கு நான் $1 மில்லியன் பணம் தரேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு $1 மில்லியன் பார்த்தாது, 2 மில்லியன் வேணும், டக்குன்னு உடனே அனுப்பி வேலையை முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காலை கட் பண்ணிடுறாரு. வேற வழி இல்லாததுனால ரிச்சர்டும் அந்த பணத்தை அனுப்பிடுறாரு. இப்ப அந்த பணம் வந்து ஹிட்மேனுடைய அக்கவுண்ட்ல இருக்கு. அவருடைய ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணி அந்த பணத்தை எடுக்க முடியும். ஹிட்மேனும் ரிச்சர்டும் ஹெரால்ட போட்டு தள்ளுறதுக்காக ஒரு டீலிங்க போட்டிருக்காங்க. இது தெரியாம நம்ம ஹெரால்டு சூப்பர்பா, செமையா பேசுன, அந்த 2 மில்லியன்ல எனக்கு ஒரு 20% மட்டும் கொடு, சரியா? என்னது? ஏண்டா பட்டுக்கோட்டை பிளாட்பாரத்துல சிட்டுக்குருவி லேகி வித்துக்கிட்டு இருந்த ஃப்ராடு பையன் நீனு அப்படின்னு சொல்ல, இருடா இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் கதையவே முடிக்கிறேன் அப்படின்னு ஹெரால்ட கொல்லணும்னு ஹிட்மேன் நினைக்கிறாரு. ஆனா ஹெரால்டு நமக்கு நிறைய பணம் வரப்போகுது, வா நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலான்னு ரோட்ல இறங்கி ஆளு குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயத்த கேங்ஸ்டருடைய ஆளு பாத்துறாங்க. ஆல்ரெடி இவங்க ஹெரால்ட பிடிக்கணும்ல, இவன் இங்கதான் சுத்துறானா அப்படின்னு ஹெரால்ட பிடிக்கணும் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இந்த நேரத்துல மைல்ஸ் இருக்காருல, அவரு ஒரு கம்பெனில இருக்காரு. அது வேற யார் கம்பெனியும் கிடையாது, ரிச்சர்டுடைய மெக்சிகோ கம்பெனி தான். சோ இங்க இருந்து தான் அந்த மோத மாத்திரையை இவரு ஸ்மகிள் பண்ணி அமெரிக்காவுக்கு கொண்டு போகணும். அங்க ஒரு கும்பல் வந்து அந்த மாத்திரையை அனலைஸ் பண்ணி இன்கிரிடியன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க ரெடி பண்ணுவாங்க. சோ நல்ல வேலையா அந்த கும்பலுக்கு நம்ம ரிச்சர்டுடைய மெக்சிகோ கம்பெனிலேயே ஒரு ஆளை தெரியும். அவர் தான் மைல்ஸ கம்பெனிக்குள்ள கொண்டு போறாரு. இந்த நேரத்துல அந்த ஹெட்மேன் ஹெரால்ட கூட்டிட்டு தனியா ஒரு இடத்துக்கு போறாரு. ஹெரால்டு, நீ என்கிட்ட ஒரு விஷயம் கேட்ட ஞாபகம் இருக்கா? என்னோட ஏடிஎம் கார்ட்ஸோடைய பின் நம்பர் என்னன்னு? அது என்னன்னா 1111. என்ன ஹெட்மேன், பாஸ்வேர்டை என்கிட்ட சொல்லிட்டீங்க, இப்ப நான் அதை எடுக்க மாட்டேனா? ஏன்னா எடுக்கிறதுக்கு நீ உயிரோட இருக்க மாட்டே அப்படின்னு ஹெரால்ட அவரு கொல்றதுக்காக வராரு. ஹெரால்டும் பயப்பட ஆரம்பிக்கிறாரு. எனக்கு வேற வழி தெரியல ஹெரால்டு, நீ செத்துட்ட அப்படின்னா இன்சூரன்ஸ் மூலமா $5 மில்லியன் ரிச்சர்டுக்கு வருமா, வேற வழியே இல்ல, நீ செத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லலான்னு வரும்பொழுது திடீர்னு ஒரு கார் வந்து ஹிட்மேனை முட்டி மோதுது. ஆளு தூர போய் விடுறாரு. வந்தது அந்த கேங்ஸ்டர் ஆளுங்களா அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது பார்த்தா அந்த மெக்சிகன் அண்ணன் தம்பிங்க அவங்கதான் ஹெரால்ட காருக்குள்ள இழுத்து போட்டு நேரா கேங்ஸ்டர் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவரை இந்த நேரத்துல மைல்ஸ் கிட்ட அந்த போதை மாத்திரையும் கொடுத்துட்டாங்க. எப்படியாவது சேஃபா அமெரிக்கால இருக்கிற நம்ம கும்பல் கிட்ட கொடுத்துடுறா, அவங்க இதே மாதிரி ரிப்ளிகாவை உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. எங்க அந்த அண்ணன் தம்பிங்களும் கேங்ஸ்டர் கிட்ட நம்ம ஹெரால்ட கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்ததுக்கு ஏதாவது பணம் கொடுப்பாங்கன்னு பார்த்தா அந்த கேங்ஸ்டர் கன் எடுத்து பொட்டுன்னு வைக்கிறாரு 2 பேரையும். சோ அப்புறம் நம்ம ஹெரால்டு கிட்ட வந்து, இங்க பாரு, என் ஆளுங்க கூடவே உன்னோட கம்பெனிக்குள்ள போ, அங்க இருக்கிற வால்ட்டை ஓபன் பண்ணி விடு, ஃபார்முலாவை எடுத்துட்டு என் ஆளுங்க வந்துருவாங்க, நீவும் வேலையை பார்த்துட்டு போ, இதை தவிர்த்து வேற ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்கியேன் உன் கதை அவ்வளவுதான் அப்படின்னு மிரட்டுறாரு. சோ ஹெரால்டோலையும் என்ன பண்ண முடியும், கேங்ஸ்டரோட ஆளுங்க ஹெரால்ட கம்பெனிக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் நிம்மதியா தூங்க முடியல. என் கிழமை என்ன பண்றாரு? கொரட்ட வர்றாரா? அது இப்பதான் தெரிஞ்சா உனக்கு? இங்க நம்ம ஹிட்மேனும் ஆளு எழுந்து ஹெரால்ட பிடிக்கணும்ல, சோ அதனால அவரோட சிஸ்டம் ஓபன் பண்றாரு. ஏன்னா ஒரு மைக்ரோ சிப்பை ஃபிக்ஸ் பண்ணாரு, லொகேஷன் எல்லாமே பக்காவா தெரியுது. சோ இவரும் ஹெரால்ட பிடிக்கிறதுக்கு பின்னாடியே வந்துகிட்டு இருக்காரு. இதே நேரத்துல ஆல்ரெடி கம்பெனிக்குள்ள இருக்கிற மைல்ஸ் அவர்கிட்ட அந்த போதை மாத்திரை இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு வெளியே வர முடியாது, ஏன்னா செக்யூரிட்டி எல்லாம் பலமா இருக்கும்ல. சோ அதனால மைல்ஸுக்கு அந்த மாத்திரையை கொடுத்த அந்த பர்சன் என்ன பண்றாருன்னா நெருப்பை பத்த வச்சு விட்டுறாரு. ஃபயர் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சு எல்லாரும் பயந்து வெளியே வராங்க. அந்த கேப்லயே இவங்களும் வெளியே வரலாம்னு நினைக்கிறாங்க. சோ அப்படி மைல்ஸ் வெளியே வரும்பொழுது கரெக்டா நம்ம ஹெரால்ட கூட்டிட்டு கேங்ஸ்டரோட ஆளுங்க உள்ள வராங்க. அவங்க கன்னை வேற எடுத்து காட்டுறாங்களா. ஆல்ரெடி மைல்ஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் சன்னி சொல்லிருப்பாங்களே, ஒருவேளை இவர் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் போல அப்படின்னு. ஐயோ இவன் ஒரு போலீஸ் அப்படின்னு அவர் கத்துறாரு. ஆனா உண்மையிலேயே வந்தவங்க கேங்ஸ்டர் ஆளுங்க. சடனா பார்த்தா போலீஸ்லாம் அந்த சைடு சுத்தி வராங்க. எப்படா போலீஸ் வந்தாங்கன்னு புரியல கேங்ஸ்டர் ஆளுங்களுக்குலாம். டேய் இவன் தான்டா முக்கியம், இவனை விட்டுறாதீங்கடா அப்படின்னு ஹெரால்ட மாத்தி பிடிச்சு வச்சுக்கிறாங்க. சோ கேங்ஸ்டர் ஆளுங்களுக்கும் போலீஸ்க்கும் பயங்கரமான ஷூட் அவுட் நடக்குது. அந்த கேப்ல ஏஞ்சல் இருக்காருல, அவரு வந்து ஹெரால்ட ஒரு கார்ல கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காரு. நல்ல வேலை ஏஞ்சல், நீ என்ன காப்பாத்துன. இங்க பாரு, என் பேர் ஒன்னும் ஏஞ்சல் கிடையாது, என்னோட உண்மையான பேரு விக்டர். நான் ஒரு DEA ஏஜென்ட். நீ ஒர்க் பண்ற கம்பெனில என்ன தயாரிக்கிறாங்கன்னு தெரியுமா? ஒரு போதை பொருள். அதுக்காக தான் இவ்வளவு பெரிய பிரச்சனையே. உனக்கு எதுவுமே தெரியாதுன்னு எனக்கு தெரியும், நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு கார்ல போகும்போது கேங்ஸ்டரோட ஆளுங்க பின்னாடி வந்து இவங்களை இடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால கார் கிராஷ் ஆகி ஒரு மூலையில போய் விழுந்துடுறாங்க. கேங்ஸ்டரோட 2 ஆளுங்க வராங்க. அந்த ஏஞ்சல் இருக்காருல, அவர் ஒருத்தர் கூட சண்டை போட ட்ரை பண்றாரு. அவரை ஷூட் பண்ணி படுக்க போட்டுறாரு. ஆனா இன்னொருத்தன் ஏஞ்சலை ஷூட் பண்ண அவர் கீழே விழுந்துடுறாரு. எங்க நம்ம ஹெரால்டும் கார்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த கேங்ஸ்டரோட ஆளு வந்து ஹெரால்ட போட்டு தள்ளலான்னு வரும்பொழுது பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தன் கேங்ஸ்டரோட ஆளை போட்டு தள்ளிடுறான். யாரான்னு திரும்பி பார்த்தா அது நம்ம ஹிட்மேன். ஹெரால்டு கையில இருந்த மைக்ரோ சிப் மூலியமா ட்ராக் பண்ணி பின்னாடியே வந்துட்டாரு. ஹெரால்டே, உன் உயிர் என்கிட்ட மட்டும் தாண்டா போகும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி ஏஞ்சல் ஒருத்தரை காலி பண்ணி வச்சிருந்தாருல கேங்ஸ்டரோட ஆளு, அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு போல. அவரு உடனே ஷூட் பண்ணிடுறாரு. ஹிட்மேன் அங்கேயே காலி. நல்லவேளையா ஹெரால்டு பக்கத்துல ஒரு கன் இருக்கு. அந்த கன்னை எடுத்து உயிரோட இருக்கிற அந்த கேங்ஸ்டரோட ஆளையும் ஹெரால்டு கொண்டு
கொன்னுறாரு. சோ எல்லாரும் செத்து கிடக்குறாங்க. நம்ம ஹெரால்டும் ஏஞ்சலும் மட்டும் உயிரோட இருக்காங்க. சோ ஹெரால்டும் ஏஞ்சல் கிட்ட போறாரு. ஏஞ்சல் என்ன சொல்றாருன்னா, இங்க நடந்த சண்டையில நீ இறந்து போயிட்ட. சோ நீ வேற ஒரு ஐடென்டிட்டில நிம்மதியா வேற எங்கேயாவது போய் வாழு, நான் இந்த கேஸ பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்லும் பொழுது நம்ம ஹெரால்டும் ஒரு ஹார்ட் டிஸ்க ஏஞ்சல் கிட்ட கொடுக்கறாரு. நடந்த எல்லாத்துக்குமே காரணம் அமெரிக்கால இருக்கிற ரிச்சர்ட் தான். அவனோட எல்லா டாக்குமெண்ட்டும் இந்த ஹார்ட் டிஸ்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு. ஸ்டார்டிங்ல ஹார்ட் டிஸ்க்ல எல்லா ஃபைலையும் சேவ் பண்ணி வச்சிருப்பார்ல, அந்த ஹார்ட் டிஸ்கை இப்ப டிஏ ஏஜென்ட்டான ஏஞ்சல் கிட்ட கொடுத்துட்டாரு. சோ ஏஞ்சலும் சீக்கிரமா இங்க இருந்து போ, போலீஸ்காரங்க வந்துருவாங்க, அவங்க கண்ணுல நீ படக்கூடாது அப்படின்னு சொல்ல, ஹெரால்டும் அந்த ஹிட்மேன் வந்தார்ல அந்த கார்லயே போலான்னு அந்த காருக்குள்ள பாக்கும்போதுதான் ஹிட்மேனுடைய அம்மா 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 திங்ஸ் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் பணம் இருக்கு, நம்ம ஹெரால்டுடைய புது பாஸ்போர்ட் ஹாரின்ற பேர் போட்டது அது இருக்கு. இதெல்லாம் தாண்டி ரிச்சர்ட் அனுப்பின அந்த $2 மில்லியன் பணத்துடைய ஏடிஎம் கார்ட்ஸும் இங்கதான் இருக்கு. சோ இந்த பணத்தெல்லாம் இதுக்கப்புறம் நம்ம ஹெரால்டாலேயே யூஸ் பண்ண முடியும், அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு அந்த கார் எடுத்துக்கிட்டு போலீஸ்காரங்க வரதுக்கு முன்னாடியே வேகமா அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாரு ஹெரால்டு. சோ வந்தவங்க டிஏ ஏஜென்ட்டான ஏஞ்சலை காப்பாத்துறாங்க. அவர்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் மூலியமா எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேங்ஸ்டரு அந்த கம்பெனியை டோட்டலா காலி பண்றாங்க. அமெரிக்கால இருக்கிற நம்ம ரிச்சர்ட் அரெஸ்ட் பண்றாங்க. நல்ல வேலையா அந்த ரிச்சர்டோட பிஏ இருக்காங்களே அலைன், அவங்க அப்ரூவரா மாறிட்டாங்க. சோ அதனால அவங்களுக்கு தண்டனை கம்மி தான். சோ அவரை ஏஞ்சலும் ஹெரால்டு கிட்ட சொன்ன மாதிரியே ஹெரால்டு இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல அமெரிக்கால ஹெரால்டுக்கு ஃபியூனரலும் நடக்குது. அங்க ஹெரால்டோட ஒய்ஃப் வந்து அலற மாதிரி சீன்லாம் போடுறாங்க. எதுக்கு வந்திருக்கோம், இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்றதுக்கு வந்திருக்கோம். சோ எது எப்படியோ ரிச்சர்டை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டாங்க. அப்ப ரிச்சர்டுக்கு ஒரு பார்சல் ஒண்ணு வருது. என்னடான ரிச்சர்டும் ஓபன் பண்ணா அதுல ஒரு வாழைப்பழ தோல் இருக்கு. அதுல என்னமோ எழுதிருக்காங்க. என்னன்னு பார்த்தா, டியர் ரிச்சர்ட், வாழைப்பழத்தை நான் சாப்பிட்டேன், உன் கேரட்டை நீ தின்னு அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்த உடனே ரிச்சர்டுக்கு புரிய வருது, ஆஹா ஹெரால்டு தான் இதை அனுப்பியிருக்கான் அப்படின்னா அவன் சாகல உயிரோட தான் இருக்கான்னு புரிஞ்சுக்கிறாரு. அவர் அந்த மைல்ஸ் இருக்காருல்ல, அவர் அந்த போதை மாத்திரையை எப்படியோ ஏமாத்தி அமெரிக்காவுக்கு கொண்டு வரலாம்னு நினைக்கிறாரு. ஆனா செக்கப்ல மாட்டிக்கிட்டு அவ்வளவுதான் ஆளை பிடிச்சி புளிஞ்சு எடுக்கிறாங்க. சன்னியும் ஓ இந்த வேலைக்காக தான் அவன் வந்திருக்கானா அப்படின்னு ஆளை உர்றா சாமின்னு மைல்ஸை விட்டு அவங்க எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னடான்னு பார்த்தா, ஹாப்பி பர்த்டே சன்னி அப்படின்னு நம்ம ஹாரி தான் அனுப்பியிருக்காரு. பதிலுக்கு இவங்களும் தேங்க்ஸ் ஹாரின்னு மெசேஜ் பண்றாங்க. சோ இதை நம்ம ஹெரால்டு, சாரி இதுக்கப்புறம் அவர் பேர் வந்து ஹாரி. சோ இந்த புது ஐடென்டிட்டியோட ஏதோ ஒரு இடத்துல பீச் ஓரத்துல ஒரு அழகான கடையை போட்டு அவரோட லைஃபை நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சீக்கிரமாவே சன்னிக்கும் அவருக்கும் லவ் செட் ஆயிடும், ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ போறாங்க. சோ இப்படின்னு ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த படம் முடியுது.